12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 12th ஸ்டாண்டர்ட் தமிழில் ஈஸியாக 90 அவுட் ஆஃப் 90 வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இப்போது இந்த கொஷின் பேப்பரில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் எது அப்படிங்கிறத நான் ஹைலைட்டர் வச்சு உங்களுக்கு ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். குருவினா, சிறுவினா, நெடுவினா எது கம்பல்சரி வரும் அப்படிங்கிறது. அதுலேயும் நெடுவினா நான் வெறும் 2 நெடுவினா சொல்கிறேன், செய்யுள்ள அதை படிச்சுக்கோங்க, அதான் வரும். அதே மாதிரி உரைநடை துணைப்பாடத்துக்கும் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய கல்வி மினி அண்ட் கேகே எட்டெக் சேனல் 2 சேனலையுமே வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இந்த ஒன் வேர்டு கேட்டிருக்காங்கல்ல, ஸோ இந்த ஒன் வேர்டெலாம் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒன் வேர்டை பொறுத்தளவில் 14 ஒன் வேர்டு இருக்கா, அதில் 11லேருந்து ஒரு 12 கொஷின் வரைக்கும் புக் பேக் கேட்பாங்க. புக்குக்கு பின்னாடி பலவுள் தெரிய இருக்கும்ல, அது பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் ஒரு 1 or 2 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு புக் இன்சைடு கேட்பாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல் லிங்க். அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் அந்த ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் புக்கில் உள்ள கொஸ்டின்ஸு அண்ட் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் மேக்ஸிமம் கேட்க சான்சஸ் இருக்க கொஷின்ஸ், அதை தான் இந்த ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அகைன் சொல்கிறேன், மறக்காமல் நம்மளுடைய சேனல் கல்வி மினி சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக் ரொம்ப கம்மியாக வருது. ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்டிங்லேருந்து பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸ்டடி மெட்டீரியல், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே யூடியூப்லேயே நான் அப்லோட் பண்ணுவேன். இல்லை உங்களுக்குன்னு ஒரு தனி வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஸ்டடி டிப்ஸ் அடிக்கடி வாய்ஸ் நோட்ஸ் போடுவேன். பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் என்கிட்ட இருந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வந்து 699, ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் யூடியூப்லேயுமே எல்லாமே போடுவேன், பட் என்கிட்ட ஒரு பர்சனலாக ஒரு கைடன்ஸ் மாதிரி வேணுங்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ ஞாலத்தின் பெரியது எது அது பார்த்துக்கோங்க. ஒருவேளை இது கேட்கல அப்படின்னா நஞ்சுன்பவர் என வள்ளுவர் யாடை இருந்துரைக்கிறார், அதே மாதிரி சினத்தினால் வரும் கேடு, இந்த கொஸ்டின்லேருந்து ஏதாவது கேட்பாங்க. இதில் பட் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்கிறதுல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அப்படியே உரைநடை சைடு வந்தோம் அப்படின்னா புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக ரொம்ப 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 முக்கியமான ஒரு வினா. அதே மாதிரி கீழத்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக, இந்த 2 கொஸ்டினும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஸோ இலக்கணத்தில் இந்த 7x2 இருக்குல்ல, ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக 14 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். பட் நிறையா பேர் இதில் 14 மார்க் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வல்லினை மைகளை இட்டும் நீக்கியும் எழுதுதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது பார்த்துக்கோங்க. தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுதல், நிலத்தை கருணம்னா அப்போ தான் வவுறு நிறையும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம எழுத்து வழக்கில் எழுதணும், ரொம்ப ரொம்ப இதுன்னு இல்லை. உங்கள் புக்குக்கு பின்னாடி பேச்சு வழக்கை நான் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன்ல வாட்ஸ்அப் குரூப்பில், டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள கொஷின்ஸை மட்டும் படிச்சிங்கனாவே போதும். அதே மாதிரி பொருள் வேறுபாடு, திண்மை அது வந்து பார்த்துக்கோங்க. பகுபது இலக்கணம், கலங்கி செய்த கேட்டிருக்காங்க. கலை சொற்கள், டேலர் அண்ட் ஸ்டாப்லர் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அணியை பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு அடுத்தது இது சிறுவினா சொல்லிடுறேன். சிறுவினா வந்து உங்களுக்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக டைப் 3 கொஷின் இருக்குது. ஒன்று ஏங்கொலி நீர் ஞாலத்து இருள கற்றும், இன்னொன்று வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, இன்னொன்று வந்து ஈசன் மகன் நின்றால் ஓர் ஏழை என. இதில் லாஸ்ட் இயர் வந்து ஈசன் மகன் நின்றான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் 100% ஒன்று ஏங்கொலி நீர் ஞாலத்து கேட்பாங்க, இல்லை அப்படின்னா வருபவர் எவராயினும் கேட்பாங்க. ஸோ அது 2 பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து உரைநடையில் மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாறுதல்களை தொகுத்து எழுதுக. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுகிறது. சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்புறம் மேலாண்மை குறித்து நீவீர் பரிந்துரை பற்றி எழுதுக. ஸோ இந்த 3 கொஸ்டின் கம்பல்சரி பார்த்துங்க. இதில் வந்து 1 அல்லது 2 வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அணி, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, இனம் என்னும் ஏமப்புனையை சொல்லும். அதே மாதிரி உவமையணி, உங்களுக்கு உவமையணி, பொருள் வேற்றுமை அணி, நிரல் நிறை அணி, ஏகதேச உருவக அணி, இந்த 4 அணி வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? அப்புறம் நயம் பாராட்டுதல், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. திணையை பொறுத்தவரை நான் சொன்னது திணைத்துறை, பொதுவியல் காஞ்சித்துறை, ஸோ அதே மாதிரி திணை, பாடாந்திணை, வாகை திணை, ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. தமிழாக்கம் பாருங்கள். இஃப் யூ வாண்ட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஸ்பீக் தேர் லாங்குவேஜ், அது கேட்டிருக்காங்க. எ நியூ லாங்குவேஜ் இஸ் இன் நியூ லைஃப், the limits of my languages are the limits of my world, அது knowledge of languages is the doorway to wisdom. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு நெடுவினா. உங்களுக்கு வந்து திருக்குறள்ல இருந்து கம்பல்சரி எப்பவுமே ஒன்று கேட்பாங்க. இந்த தடவை வந்து உங்களுக்கு 2nd யூனிட்டுக்கு அப்புறம் ஒரு திருக்குறள் இருக்கும், 4th யூனிட்டுக்கு அப்புறம் ஒரு திருக்குறள் இருக்கும். 4th யூனிட்டுக்கு அப்புறம் உள்ள திருக்குறள்ல இருந்து தான் கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒன்று வந்து அறிவுடைமை, இன்னொன்று வந்து திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம். இது 2ல இருந்து ஒன்று கேட்கறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து 2nd யூனிட்லேருந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயர் கேட்டுட்டாங்க செய்நன்றி அறிதல். ஸோ அதனால் வந்து அறிவுடைமையும் திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியமும் பார்த்துக்கங்க, இது 2 மட்டும்.
எக்ஸ்ட்ரா பார்க்குறீங்க அப்படின்னா பண்பின் படிவமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களிடம் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதிகளில் நிறுவுக. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உரைநடையில் பண்டைய கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் மற்றும் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் துணைப்பாடத்தில் பொறுப்புணர்ச்சியின்றி ஒரு உரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்புணர்கள். இது போக நான் மனப்பாட பகுதி பாடல் திருக்குறள்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கான இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு வித் ஆன்சர் கீயோடைய ஸ்டடி மெட்டீரியல் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் இருக்கும், நீங்களே எடுத்து டேரெக்டாக பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை பிடிஎஃப் லிங்க் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை பார்த்துக்கோங்க. அகைன் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த வருஷம் புக்கு மாற்றிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நான் எல்லா கொஷினையும் சொல்லாமல் இந்த வருஷம் சிலபஸில் உள்ள கொஷின் மோர் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் எது அப்படிங்கிறத மட்டும் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் சிறுவினால எப்பவும் போல அந்த இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக டைப்ல இருந்து ஒன்று வரும். நான் சொன்ன மாதிரி எங்களின் ஞானத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக, வருபவர் எவராயினும் நன்றி செலுத்தி இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக, ஈசன் மகன் நின்றான் ஓர் ஏழை என இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக, அது பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள், இந்தோ சாரசனி கட்டிடக்கலை குறிப்பறைக, ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேளாண் மேலாண்மை, சென்னையின் பண்பாட்டு, மணலில் எழுதியது முதல், அது அணி நான் சொன்ன 4 அணி என்னென்ன, ஓமையணி, பொருள் வேற்றுமையணி, நிரல்நிறையணி, ஏகதேச உருவகணி பார்த்துக்கோங்க. திணை சொன்னது பார்த்துக்கோங்க. தமிழாக்கம் நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் கொடுத்துருப்பேன், அதில் பார்த்துக்கோங்க. நெடுவினா 1, 2, 3, 4 இந்த 4 நெடுவினா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து 2 நெடுவினா வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. மனப்பாடு பகுதி பாடல் எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் அகெயின் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கல்வி அண்ட் கேகே டெக் சேனலை. இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பர்சனல் கைடன்ஸ் கிட்ட பப்ளிக் எக்ஸாம் ஸ்பெஷல் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வெரி ஆல் தி பெஸ்ட். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.